மட்டன் கிரேவி தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். பிரியாணி இலை, வெங்காயம் போட்டுக்கலாம். அப்படியே வதக்குங்க. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் தக்காளி அப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி போட்டுக்கலாம். அது கொஞ்சம் கிரேவியாக வரும்னு அரைச்சிருக்கேன். இதில் பட்டை, கிராம்பு, சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். அது மசாலா அப்படியே வதக்க வேண்டியது தான். கொஞ்சம் கருவேப்பிலை. இங்கே பாருங்கள், வெறும் சில்லி பவுடரு, வீட்டு மிளகாத்தூள், மஞ்சள்தூள் போட்டிருக்கேன், கரம் மசாலா போட்டிருக்கேன். இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடணும். இல்லை மட்டனை கொட்டிக்கலாம். அப்படியே கலருங்க. மட்டன் 5 விசில்